ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. பெருசாக எங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க மாயாஜாலில் வந்து நாங்கள் பேட்டை படத்துக்கு போயிருந்தோம். அது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அது எப்படி இருந்தது, நாங்கள் எங்கே போனோம், அதெல்லாம் வந்து உங்களுக்கு கூட வந்து ஒரு vlog மாதிரி சின்னதாக எடுத்து போடலாம் அப்படின்றதுனால போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ்க்கு வந்து வெளியில் எதுவும் வாங்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வெளியில் இது வந்து நக்கட்ஸு. நம்ம நார்மலாக வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கும். இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்ல மாட்டேன், பட் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ஆசையாக சாப்பிட்ணுன்னும் போது நமக்கு சாப்பிட்லாம். இது நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் பொரித்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதோடு வந்து மயனைஸ், ஹைன்ஸோட மயனைஸும் சில்லி சாஸும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே மயனைஸும் சாஸும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து நார்மலாக நம்ம இப்போலாம் தேட்டரில் பார்த்திங்கன்னா, மாலில் இருக்க தேட்டர் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன்டர்வலில் போய்ட்டு ஏதாச்சும் வாங்கணும், ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கணும்னா ரொம்ப ரேட் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 150 to 200 அந்த மாதிரி ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்களுக்கு 150 தான் ஆச்சு இது ஒரு பேக்கெட்டு. இது ஏற்கனவே நாங்கள் பாதி ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். பேலன்ஸில் இருக்கிறது தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய நம்ம வந்து நம்மளோட செலவை வந்து தவிர்க்கலாம். நம்ம வந்து என்ஜாயும் பண்ணலாம் படத்தை. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி மாயாஜாலில் தான் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் என் தம்பி, என் 2 பசங்க போயிருந்தோம். எல்லாருமே நாங்கள் 2 வீலர்லேயே போயிட்டோம். ஆக்சுவலாக மாயாஜாலில் போயிட்டு நாங்கள் இப்போ பேட்டா படத்துக்கு வந்து முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம் டிக்கெட், 4 டிக்கெட்டு. ஸோ அதனால் போயிருந்தோம். ரொம்பவே ஒரு ஃபன்ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாங்கள் வெளியில் அந்த அளவுக்கு அவுட்டிங் வந்து போகிறதில்ல. ஷாப் போவோம், அது மற்றபடி வந்து ரொம்ப அவுட்டிங்லாம் போக மாட்டோம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் போவோம், என் தம்பி வந்ததுனால போவோன்றதுனால நாங்கள் கிளம்பி வந்திருந்தோம். ரொம்பவே பசங்களாம் ஹாப்பியாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கே ஃபன் சிட்டி இருக்கும் கீழே. நாங்கள் அதை கூட வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். பார்க்கிங்க்கு வந்து 50 rupees சார்ஜ் பண்ணாங்க. நிறைய கூட்டம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பொங்கல் ஹாலிடேன்றதுனால எல்லாருக்குமே லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்தது. மாயாஜாலில் நார்மலாக வந்து இவ்வளோ ரஷ்ஷாக இருக்காது. ஹாலிடேன்றதுனால நல்லா ரஷ்ஷாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வண்டி பார்க் பண்ணிவிட்டோம். 2 வீலர் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே இப்போ தான் என்ட்ரன்ஸ் வழியாக போகிறோம். பேக் கேட் வழியாக தான் உள்ளே வந்தோம். ஏன்னா வண்டி பார்க் பண்ணதுனால பேக் கேட் வழியாக வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு 10th ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. அது ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே போனோம். ஸோ அதனால் ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால நிறைய உள்ளே வந்தோன்னே பயங்கர ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே. இதுதான் ஓவரால் வியூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்களுக்கு எங்கள் வீட்டிலேருந்து பக்கம்ன்றதுனால நாங்கள் ஏதாவது படம்னா நாங்கள் இங்கே புக் பண்ணி வருவோம். ஏன்னா கீழே பசங்களுக்கு விளையாடவும் இடம் இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. இது பொங்கல் ஹாலிடேஸுன்றதுனால ஏதோ ஸ்டால் மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கிளி ஜோசியம், அதை பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருந்தாங்க. இங்கே வந்து கிளி ஜோசியம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய லவர்ஸ் வந்து உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேஸ் ஹேண்ட் ரைட்டிங் என்னவோ போட்டிருந்தாங்க. நிறைய இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பலூன் ஸ்கல்ப்சர், நெயில் ஆர்ட்டு, சோழி போட்டு ஜோசியம் சொல்கிறதுன்ற மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக அதையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு 1/2 hour to 45 minutes முன்னாடியே போயிட்டோம். அதனால் நிறைய நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது இந்த ஃபவுண்டன் மாதிரி இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புதுசாக வச்சுருக்காங்க மாயாஜாலில். இந்த டைம் தான் நாங்கள் இதை பார்த்தோம். கொஞ்சம் எல்லாமே வந்து டெக்கரேஷன்லாம் நிறைய மாற்றிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அதுக்குள்ளே ஒரு ஷாப் மாதிரி இருக்கும். அதில் எல்லா ஐட்டமும் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. நான் அந்த ஷாப் வந்து ஃபுல்லாக எடுக்கலை. ஏன்னா எடுத்தது வந்து என் தம்பி வந்து சரியாக எடுக்கலை, அது டெலீட் ஆயிடுச்சு. நான் எடுத்தது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அனார்கலி சூட்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 3200 போட்டிருந்தாங்க. 3200க்கு இது ஒர்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மாலுன்றதுனால வந்து ரொம்ப விலை போட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி அங்கே ட்ரெஸ்ஸஸ்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வேணால் வாங்குவாங்க. நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே வாங்கினதே கிடையாது. முன்னாடி போனதுனால டைம் இருந்ததுனால சரி கொஞ்சமாக வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுனால நாங்கள் போட்டிருக்கோம். ஆனால் அன்றைக்கி நான் எப்போவுமே போகும்போது நிறைய பேர் பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அன்றைக்கி போனப்போ கொஞ்சம் ரஷ் நிறைய இருந்ததுனால கொஞ்சம் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. லெகின்ஸு, டாப்ஸு, சில்ட்ரன்ஸ் வேரு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸ்கர்ட்டு எல்லாம் இருந்தது. பசங்கள்லாம் கடையை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. டாய்ஸு, அப்புறம் ஹேண்ட்பேகு, பர்ஸு, ஹேட்டு, கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க.
ஸ்லிப்பர்ஸ்லாம் இருந்தது. இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அவன் எடுக்கிறேன்னு அவன்கிட்ட கொடுத்துட்டேன். பட் அவன் பாவம் மிஸ் பண்ணிட்டான், சரியாக எடுக்க முடியல. இந்த ஐட்டம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்சது. ஆக்சிடைஸ் ஜிமிக்கி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன். நீங்கள் பாருங்கள், ப்ரைஸுமே எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 150. இது நான் படம் முடிச்சுட்டு வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் நான் படம் டைம் ஆகிட்டதுனால நாங்கள் போயிட்டோம். திருப்பி வந்து கேட்டப்போ நான் பார்த்து வச்சுருந்த 2 ஐட்டம் வந்து வாங்கிட்டாங்க, வித்துருச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஜிமிக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் வாங்கலான்னு தான் இருந்தேன். பட் அது மிஸ் பண்ணிட்டேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 75 ருபீஸ். நிறைய டிசைன் வந்து சூப்பராக இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து 90 ருபீஸ். எல்லாமே ஆக்சிடைஸ் ஜிமிக்கி தான். ஜிமிக்கி அழகாக இருந்தது, அந்த வட்டத்துக்குள்ளே ஜிமிக்கி இருக்க மாதிரி இருந்தது. பெரிய சைஸும் ஒரு 2-3 பீஸ் இருந்தது, அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெரிய ஜிமிக்கி. இதோட ப்ரைஸ் வந்து வெறும் 95 ருபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்பவே மாட்டிங்க, அவ்வளோ நல்லாவும் இருந்தது, கலெக்ஷனும் நல்லா இருந்தது, ப்ரைஸ் ரேஞ்சும் எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக இருந்தது. இது 120. ஃபுல்லாக வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக் பீஸும் ஒரு 2-3 மாடல் வச்சுருந்தாங்க. இதோட விலை வந்து 75 ருபீஸ். நெக் பீஸ் பார்த்திங்கன்னா 120, 150 அந்த ப்ரைஸ் தான் இருந்தது, ரொம்ப ஜாஸ்தியாக இல்லை. நான் கீழே இருக்க அந்த 2 நெக் பீஸ் தான் வாங்கணும்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் சேல் ஆகிடுச்சு. 295 இதோட அந்த நெக் பீஸோட ரேட்டு. படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு டைம் ஆகிடுச்சின்னு நாங்கள் மேலே போயிட்டோம். படம் ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக போய் பாருங்கள். நீங்கள் ரஜினி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். ரொம்ப 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 நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்ததை விட அவரோட ஆக்டிங்கு, நம்ம பழைய காலத்தில் முன்னாடி பார்த்த ரஜினி சார் மாதிரி ஒரு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ் முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம். படம் முடித்து வெளியில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபன் சிட்டியில் தான் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம். சூப்பராக இருந்துச்சுன்றாங்க 2 பேரும் படம். கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இங்கே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது, கீழே நமக்கு ஃபன் சிட்டியும் இருக்குது, மேலே தியேட்டரும் இருக்குது. எங்களுக்கு வீட்டிலேருந்து பார்க்கணுன்றதுனால எங்களுக்கு இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரஷ் க்ரௌடாக இருந்தது ரொம்ப. இது ஃபன் சிட்டி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறைய புதுசாக வச்சுருக்காங்க. 3D கேம்ஸு, அப்புறம் கிரிக்கெட் கேம்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து நம்ம பொருட்காட்சிக்கு போகும்போது நம்ம சிலதெல்லாம் பார்ப்போம், பேய் மாதிரி, ஜங்கிள் இது அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. லேசர் டேக்னு ஒன்று வச்சுருந்தாங்க. முன்னாடிலாம் வந்து நாங்கள் வரும்போது வெறும் ஃபன் சிட்டி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா ஜங்கிள் சஃபாரி, அப்புறம் 9D அப்படின்னு சம்திங் ஒன்று வச்சுருந்தாங்க. 3D மாதிரி நான் உட்காந்தே இருக்கிறது, அதில் அப்படியே ஆடுற மாதிரி அது எதோ வச்சுருந்தாங்க. அதை பாருங்கள், அதுதான் வந்து 9D ஜோனுன்ட்டு ஒரு கூடை மாதிரி இருக்குது. அதில் உட்காந்துட்டோன்னா அந்த நமக்கு விஷுவலுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிசைனாக ஆடும், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபன் சிட்டியோட என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பசங்களை கூப்பிட்டு வந்திங்கன்னா பைசா எப்படி காலியாகுதுன்னே தெரியாது. அவ்வளோ பைசா வந்து நம்மளும் வந்து கொடுத்துருவோம், போயிட்டே இருக்கோம். அது நம்ம காயின் வாங்க ஒரு டோக்கனோட ப்ரைஸ் வந்து 20 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு 3 கேமுக்கு தான் வந்து ஒரு டோக்கன் போடுற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கேமுக்குமே 2 இல்லை 3 டோக்கன் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து அந்தளவுக்கு இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னாடி இருக்க ரெண்டாக இருக்குது, முன்னாடி ஒரு இடம் பின்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. முன்னாடி இருக்கிறதுல மட்டும்தான் நான் எல்லா இதுவும் ஒர்க் ஆகுது. பேக் சைடில் இருக்க எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை, சரியாக மெயின்டைன் பண்ணலை அவங்க. பட் நாங்கள் விஆர் மால் போயிருந்தோம், தீபாவளி சீசனில் அப்போ விஆர் மால் போயிருந்தோம். அங்கே வந்து ப்ரைஸ் இதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கூட தான். பட் எல்லாமே அப்படி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே மெயின்டெனன்ஸ் ஆனால் சரியில்லைன்னு தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ என் பையன் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான்.
மோஸ்ட்லி வந்து இங்கே வந்தீங்கன்னா பணம் எப்படி நமக்கு செலவாகுதுன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளும் வந்து எங்கேயும் ரொம்ப அந்தளவுக்கு அவுட்டிங்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஸோ அதனால் வந்து எப்பயாவது வர்றதுனால வந்து நாங்களும் வந்து கொஞ்சம் லீனியண்ட்டாக விட்டுறது தான். இன்றைக்கி நல்லா ஜாலியாக விளையாடினாங்க. நம்மளும் வீட்டுக்குள்ளேயே வீட்டு வேலை செஞ்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறது, டான்ஸ் கிளாஸ் போகிறது, பேட்மிண்டன் போகிறது, இப்படியே கிளாஸ்க்கும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்ருக்கோம். நமக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். எப்போயாவது இந்த மாதிரி வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது கேம் விளையாட வச்சு பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த மாதிரி வந்ததும் இல்லை இது வரைக்குமே. ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே ஊர்லேருந்து வருவாங்க. அவங்க இங்கே வந்து ஸ்டே பண்ணுற 1 வீக் இல்லை 10 டேஸ் ஸ்டே பண்ணும்போது தான் போவோம். சரி இந்த வாட்டி போவோம், ரஜினி படம் என் பசங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவனும் தம்பியும் துணைக்கு இருக்கிறதுனால இந்த தடவை சரி போகலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்துலேயே புக் பண்ணிவிட்டு வந்தோம். இது வரைக்கும் நாங்களும் அந்தளவுக்கு வந்ததில்லை. பட் வந்தோம், நல்லா இருந்தது. நல்லா அன்றைக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருந்தது. மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அவன் தான் என் தம்பி. எங்களுக்கு அன்றைக்கி டைம் எப்படி போணுச்சுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி பசங்களை அழைச்சிட்டு போங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலை. ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா காணும் பொங்கலுக்கு நிறைய பேர் வெளியில் போவீங்க. எங்கே போனாலும் ரொம்ப ரஷ் ஜாஸ்தியாக ஃப்ரெண்ட்ஸ். பசங்களை கையிலே பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கூட்டத்தில் வந்து அவங்களும் வந்து கலர் கலராக இருக்கிறத பார்த்துட்டு ஓடிடுவாங்க. எங்கே வேணால் ஓடுவாங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக அவங்களையும் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனலாக ஒரு வழியாக விளையாடி முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ டிக்கெட் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் அதிலே போட்டிருக்கோம். 400 500 பாயிண்ட்ஸு. நான் கீழே காட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா 50 டோக்கன் நீங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுப்பாங்க. எல்லாம் வாங்கி அவங்க கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு வந்து எடுக்க தெரியாது. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். அது உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கீப் ஆன் சப்போர்ட்டிங். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்ஸும் தான் எனக்கு வந்து இன்னும் வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒருத்தரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் பற்றி. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சேஃபான பொங்கலை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்கள். காணும் பொங்கலுக்கு ஜாலியாக வெளியில் போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.